இப்போ மெட்டா ரேபேனில் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐஃபிக்ஸிட் வந்து ஒரு டேர் டவுன் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிவைஸில். அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புது ஜென்ரேஷனில் இப்போ டெக்னாலஜியே மொத்தமாக மாற்றிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேவ் கைடட் டெக்னாலஜி, அதாவது ரிஃப்ராக்ஷன் பேஸ்டு வேவ் கைடட் டெக்னாலஜி. அதாவது லைட்டை வந்து இப்படி செதறடிச்சு அந்த செதறடிக்கிற லைட்டை அப்படி கைட் பண்ணிட்டு வந்து உங்களுடைய இந்த கண்ணாடி முன்னாடி விஷனாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போது அந்த டெக்னாலஜியை மாற்றிட்டு ஜியோமெட்ரிக் பேஸ்டு வேவ் கைடட் டெக்னாலஜி லூமா அப்படிங்கிற கம்பெனியில் உடைய அந்த டெக்னாலஜி வந்து இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க மெட்டா. ஸோ இந்த ஜியோமெட்ரிக் வேவ் கைடட் டெக்னாலஜிங்கிறது என்னென்னா, இந்த இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் டின்ட்டு, இந்த இடத்துல ஒரு பர்பிள் டின்ட்டு உங்களுக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்கும், ஏதோ வித்தியாசமாக கண்ணெலாம் மாட்டியிருக்கிறான் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி டின்ட்டெல்லாம் தெரியாமல் அந்த ஜியோமெட்ரிக் வேவ் கைட்னால லைட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் செமி டிரான்ஸ்பரண்ட் லென்ஸை வந்து அடுக்கடுக்காக அடுக்கி அந்த கண்ணாடிக்குள்ளே அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த செமி டிரான்ஸ்பரண்ட் லென்ஸுக்குள்ளெல்லாம் பாஞ்சு போகிற லைட் வந்து இவங்க ப்ரோக்ராம் பண்ண அந்த பாத்தை வந்து எடுத்து அது அழகாக பிரைட்டரான விஷனை வந்து கொடுக்குதுன்னு சொல்லி பேட்டா டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்த டெக்னாலஜி வெளியே வந்ததுன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு புது டெக்னாலஜியாக இருக்கும். இவங்க வந்து இதை வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறாங்களான்னு தெரியல, மெட்டா அப்படி பண்ணுவானான்னு தெரியல. லூமாங்கிற கம்பெனி தான் அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ லூமா நினச்சா இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்க முடியும். சரி, பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ரேபன் கிளாஸஸ் நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மெட்டாவை நம்பி யார் வாங்குறான்? சப்ஸ்கிரைப்.